வச்சிருக்க வண்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்செட்டு 2018 மாடலு. ஆனால் 2018 இந்த வண்டி வந்து எப்செட்டாக வாங்கலை, ஃபேஸராக வாங்கியிருந்தேன். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸர் பைக் வந்து எப்செட்டாக மாற்றக்கூடிய நிலமை வந்துச்சு. அந்த டைமில் வந்து நம்ம ஷோரூமில் வந்து ஃபேஸர் பைக்குக்கான கொட்டேஷன் கேட்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், எப்செட்டாக மாற்றி கொடுங்க அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கிளிப்ஸு காமிக்கிறேன். மூவியோட கிளிப் தான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சார் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகலையா? இன்ஜின்ல பிரச்சனை. 6000 ரூபாய் ஆகும். 6000 ரூபாவா? 6000 கேக்குற? இவன் தான் நல்ல மெக்கானிக் போல. தண்டலுக்கு 3000, இந்த தண்ட சோறுக்கு சம்பளம் 3000, கடை வாடகை வேற கொடுக்கணும். 125 cc இல்ல? ஆமா. பழைய இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆராய்ஞ்சு கொடுத்துட்றேன். ஒரு 9000 ஆகும். என்னது 9000? ஆமா. கடைக்கு பேலன்ஸ் கொடுக்கணும். குட்டங்களாண்டா நல்ல மனுஷனாகிறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏண்டா சாவி ஆன் பண்ண மறந்துட்டா அது ஒரு குத்தமாடா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 10,500 பில் சொன்னது. நம்ம வந்து சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டோம். மறுபடியும் ஒரு 1 வீக் கழித்து கால் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதையும் ரெடி பண்ணி தரட்டா. ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 8,000 ஒரு 10,000 சம்திங். சரி, ஒரு 22,000 கம்ப்ளீட்டாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால ஓகே சொல்லிட்டேன். ஒரு 10 நாள் கழித்து வண்டி ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு அவங்க ரெடி பண்ணுறதுக்கு. 1 மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரெடி ஆயிடுச்சு, வந்து ஷோரூம் வந்து எடுத்துக்கங்கன்னாங்க. நம்மளும் போயிருந்தோம். போய் பார்க்கல தான் சொன்னாங்க. பில்லு கேட்டப்போ 32,500 சொன்னாங்க. ஏங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22,000 அந்த மாதிரி தானே வரும்னு சொல்லியிருந்தீங்க, இது என்ன 32,000 சொல்லியிருக்கிறீங்க, 10,000 எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலுக்கான ஜிஎஸ்டியும் ஒர்க்கிங் லேபர் வந்து அந்த வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த லேபருக்கான ஜிஎஸ்டியும் இதுலேருந்து ஆட் ஆகும். அதாவது லேபர் பில்லு தனியாக, லேபருக்கான ஜிஎஸ்டி தனியாக 18% ஆட் ஆகும் அப்படின்னு. அதாவது மெட்டீரியலுக்கும் ஜிஎஸ்டி, லேபருக்கும் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா பக்கமும் அப்படி தான் வாங்குறாங்களான்னு எனக்கு தெரில. தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லேபருக்கு இப்போ நான் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். பேசாமல் மெட்டீரியல் ப்ளஸ் லேபரு, லேபர் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு தள்ளிட்டோம்னா வீட்டுக்காரங்களை போட்டு தள்ளிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஒர்க்கு. அப்புறம் ரொம்ப வாக்குவாதம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு 500 கூட குறைக்கல. அப்புறம் அவங்க கேட்ட அந்த 32,500. ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ போடலாமான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே மறந்து விட்டாச்சு, ரொம்ப நாள் ஆச்சுன்னு. இப்போ ரீசெண்டாக மறுபடியும் பொள்ளாச்சி வரையும் ஒரு ஒர்க்குக்காக போயிருந்தேங்க. கிட்டத்தட்ட திருப்பூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு போனேன். ஒரு 65 கிலோமீட்டர் சம்திங் இருந்துச்சு. போயிட்டு வேலையை முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே ரிட்டர்ன் வரும்போது வண்டி ப்ராப்ளம் பண்ணிருச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இங்கே உள்ள லோக்கல் மெக்கானிக்கை கேட்கும்போது BS6 வண்டி வந்து எங்களுக்கு பார்க்க தெரியாது, ஷோரூமில் கொடுத்து பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா 7 மணியோட க்ளோஸுங்கிறதுனால ஒரு நாள் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் ஒரு 9 மணிக்கு தான் ஷோரூம் ஓப்பன் பண்ணாங்க. சரின்ட்டு 9 மணிக்கு முதல் ஆளாக போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு கேட்டோம். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோரூமில் இந்த ஃப்ரீ சர்வீஸுக்கு கொண்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த கிட்டத்தட்ட ஒரு 20 வண்டி வந்துருச்சு. ஃப்ரீ சர்வீஸுங்கிற பேர் தான், பட் வந்து அதை மாற்றணும் இதை மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதில் பில்லை போடுறது நல்ல லாபமாக இருக்கும் போல். அது லாபத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த வண்டியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வண்டி நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சூப்பர்வைசர் சொல்லிட்டு அப்படி சரின்ட்டு நான் வெயிட் பண்ணேன். 20 வண்டிங்கிறது 30 வண்டி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு 11 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு போனாலும் 11 மணி வரையும் பார்க்கல. அப்புறம் மறுபடியும் கம்பல் பண்ணி ஒவ்வொருத்தையாக போய் கேட்டு ஒரு மெக்கானிக் அனுப்பிச்சி விட்டாங்க. என்ன கம்ப்ளைண்ட்டு மட்டும் பார்த்து சொல்லுங்கள், நான் வந்து பார்த்துட்டு எனக்கு ஓகேன்னா நான் ரெடி பண்ணிக்கிறேன், இல்லை விட்டுட்டு கூட போய்க்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் வந்து பார்க்கவே இல்லை. இல்லைங்க அது இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம், இல்லைங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணார். இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் தூரத்தில் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. உடனே அவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டார், வண்டியில் காயில் தான் அவுட்டு, காயில் போயிடுச்சு, காயில் தான் மாற்றணும், காயில் மாற்றுதுன்னா காயில் மாற்றுறதுக்கு உடனே முடியாது, ஒரு நாள் ஆகும், நீங்கள் விட்டுட்டு போங்க அப்படின்னாரு. இல்லைங்க காயில் போயிடுச்சா இல்லையாங்கிறது எப்படிங்க இது பண்ணுறீங்க, எனக்கு என்னமோ அந்த செல்ஃப் ரிலே மேலே ஒரு டவுட்டாக இருக்குது, அதில் ஒரு சின்ன ஃபியூஸ் கேரியர் இருக்கும், அதை எதுக்கும் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு. அதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க, இது டேரெக்டாக காயில் தான் கம்ப்ளைண்ட்டு அப்படின்ட்டாரு. சரி காயில் மாற்றினா ரெடி ஆயிருமா நான் கேட்டேன். காயில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வயரிங் இட்டு பார்ப்போம், ஒவ்வொரு நாள் செக் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் இது என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உடனேலாம் இதெல்லாம் வந்து இப்போ ரெடி பண்ண முடியாது அப்படின்ட்டு.
சரி எவ்வளோங்க ஆகும் அப்படின்னு. இது வந்து ஒரு 5000லேருந்து 6000 வரை செலவாகுங்க. நீங்கள் விட்டுட்டு போங்க ஒரு நாள், நாங்கள் அடுத்த நாள் கால் பண்ணுறோம். எனக்கு ரிலே செல்ஃப் ரிலே மேலே தான் டவுட். ஏன்னா அது ஆல்ரெடி ஃபியூஸில் இருந்துச்சு. திருப்பி வந்து ஒரு ஒயர் சுற்றி நான் போட்டிருந்தேன். அப்பப்போ வந்து அந்த செல்ஃப் ரிலே வந்து தட்டி தட்டி கொஞ்ச நாள் ஓடுச்சு. சரி எனக்கு என்னென்னா பக்கத்தில் ஏதாவது லோக்கலில் யமகா சர்வீஸு பார்க்குறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, கூகுளில் தட்டி பார்த்தேன். எனக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே ஒரு ஒர்க் ஷாப் காமிச்சிச்சு. அவர்கிட்ட நேராக கொண்டு போய் வண்டியை கொடுத்தேன். அவர் லைன்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிலேவையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபியூஸ் கேரியரை மாற்றினாருங்க. அந்த ஃபியூஸ் கேரியரோட விலை வெறும் 10 ரூபா தான். 10 ரூபா அந்த ஃபியூஸ் கேரியரை மாற்றிட்டு அந்த ரிலே வந்து அந்த மேலே இருக்கிற கேப் லூஸாக இருந்துச்சு. ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு டேக் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னாருங்க. வாங்கிட்டு வந்து டைட் பண்ணி கொடுத்தா அப்படி வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அருமையாக ஓடிச்சு. பொள்ளாச்சியிலேருந்து திருப்பூர் வரையும் நாங்கள் வந்துட்டோம். எந்த தடங்களும் இல்லாமல் வந்தாச்சு. மொத்தமாக அவர்கிட்ட நாங்கள் காசு கொடுத்ததே 100 ரூபா தான். இந்த 100 ரூபாய்க்கு எனக்கு கிட்டத்தட்ட 7000 ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லி இந்த யமகாவில் உள்ள சர்வீஸ் பாயிண்ட்டுக்காரங்க அந்த மெக்கானிக் சொல்கிறாரு. எப்படியெல்லாம் வந்து இது பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை ஷோரூமோட ஓனர் வந்து டார்கெட் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மாதமான எனக்கு எவ்வளோ வருமானம் வர்ற மாதிரி நீங்கள் வந்து வண்டியில் பில் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா என்னன்னு தெரில. தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யமகா சர்வீஸ் பாயிண்டில் தான் இந்த மாதிரி நடக்குதா, மற்ற கம்பெனிலையும் இது மாதிரி நடக்குதா அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி நடந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து சர்வீஸ் பாயிண்டில் வந்து பைக்கை சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு நீங்களே வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். அவங்க சொல்லுவாங்க இது பிரச்சனை இருக்குது அது பிரச்சனை இருக்குன்னு லைனாக வந்து பில்லை போடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் சர்வீஸ் பாயிண்டில் கொடுக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற நம்ம மெக்கானிக்கிட்ட கொடுத்து இது பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நான் மெக்கானிக் கிடையாது, நான் எலக்ட்ரிஷியன். ஸோ அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக பில்லை தீட்டுறதுக்கு தான் பார்க்குறாங்க. இவங்க நம்ம லோக்கல் மெக்கானிக்கெலாம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க, பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணி கொடுப்பாங்க. நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை மறுபடியும் அப்படின்னாலும் திருப்பி போய் கேட்கலாம். ஸோ இங்கே ஷோரூம்லலாம் அப்படி கேட்க முடியாது. ஸோ அதை புரிஞ்சு கரெக்டாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.